வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற யூனிட் நம்பர் 11 தமிழ்நாடு எக்கானமி. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9ல் கவர் ஆகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் கண்டென்ட். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸில் நம்ம பர்டிகுலராக இந்த புக்கில் வாட்டர் ரிசோர்ஸஸும் மினரல் ரிசோர்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்த்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் ரெயின்ஃபாலுக்குன்னு ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரிசோர்ஸஸ் ஃபார் ரெயின்ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து லீவர்ட் சைடில் இருக்கிறது அந்த மாதிரி இம்பேக்ட்னால நம்மளுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரெயின்ஃபால் கிடைக்கிறது இல்லை. நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து தான் ரெயின்ஃபால் கிடைக்குது. ஸோ இதுதான் மேஜர் ரிசோர்ஸஸ் ஃபார் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. அதுவே மேஜர் சோர்ஸஸ் ஃபார் இரிகேஷன் பர்பஸ்க்கு நமக்கு வந்து என்ன அதிகமான தண்ணி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ் 56%. ஓகே, கிணத்து தண்ணி தான் வந்து கிடைக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மேஜர் ரிசோர்ஸ் ஃபார் ரெயின்ஃபால்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். மேஜர் சோர்ஸ் ஃபார் இரிகேஷனா வெல் 56%. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் தமிழ்நாடு தே ஆர் 17 ரிவர் பேசின். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கேட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 17 ரிவர் பேசின் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, 56% வெல் வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இரிகேஷன் இருக்கு. 17 ரிவர் பேசின்னா என்னன்னா, ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது இல்லையா, அப்படி இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படி இப்படின்னு ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்போ வந்து நடுவில் இந்த லேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த லேண்ட் ஏரியா இது எல்லாமே ரிவர் பேசின்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே அதாவது ஆற்றுனால வந்து உருவாகிற நிலப்பரப்பு. அந்த மாதிரி தமிழ்நாட்டை வந்து இந்த ஆறுகள் வந்து 17 ரிவர் பேசின்ஸாக வந்து பிரிச்சிருக்கு. அதுதான் இதோட மீனிங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷினில் கேட்டது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது இந்த வெள்ள தவிர மீதி என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் இரிகேஷன் இருக்குது, ஃபார் இரிகேஷன் பர்பஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன இருக்குது வெள்ள தவிர என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் இருக்குது 81. இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிசர்வாயர் வந்து 81 ரிசர்வாயர் தமிழ்நாட்டில் இரிகேஷனுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கேனல்ஸும் டேங்க்ஸும் ஒரு நம்ம இப்படி வச்சு படிச்சுக்கலாம். 2ஓட டபுள் தானே 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து மக்கப் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து கேனல் வந்து 222 இருந்ததுன்னா டேங்க் வந்து 41 இருக்கும். ஓகே, இதுலையும் பாருங்க, இது எப்படி டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 டைம்ஸாக இருக்கு. டியூப் வெல் அண்ட் ஓப்பன் வெல் இதில் 320 5 டைம்ஸ் நியரராக, அதாவது 15 தானே நியரராக இருக்குல்ல, 14/9 அந்த மாதிரி நியரராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பர்டிகுலராக எந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் சீசனல் அண்ட் கிராப் ரிப்போர்ட் 2012-13 ரிப்போர்ட்லேருந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இருந்துச்சு 2021 ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 2021 or 19 இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புக்கில் 2013ஓட டேட்டா இது. ரிசர்வாயர் வந்து 81, கெனல்ஸ் வந்து 2239, டேங்க் பார்த்தீங்கன்னா அதோட டபுள் 41.2, டியூப் வெல் பார்த்தீங்கன்னா 320. அதுவே ஓப்பன் வெல் பார்த்தீங்கன்னா டியூப் வெல்லோட 5 மடங்கு தானே ஓப்பன் வெல், அதனால வந்து 14.92 அந்த மாதிரி இதில் வருது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மெயின் ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்குது. நான் இந்த புக்கில் வந்து வெறும் நேம் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இது மெயினாக எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃப்ளோ ஆகுது, எங்கே இது ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் ரெஃபர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இது இங்கே இப்போ படிச்சுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே ஃபியூச்சரில் சாப்டர்ஸில் அங்கங்கே படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரிவர்னாவே இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் பர்டிகுலராக இந்த ரிவர் சிஸ்டம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து இப்படி கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம தெளிவாக வந்து படிக்கலாம், மேப்போட படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலார் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இங்கே பாருங்க மேப்பில், வெள்ளூர்லேயும் காஞ்சிலையும் அதிகமாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். மெயினாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சரியா, பக்கத்தில் இதையும் தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த பாலார் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். பட் மெயினாக எங்கே ஃப்ளோ ஆகுங்கிறது தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளூர்லையும் காஞ்சிபுரத்துலையும் இது வந்து ஃப்ளோ ஆகுது. இதோட சோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் வந்து நந்தி ஹில்ஸ், கர்நாடகாவில் இருக்கிறது நந்தி ஹில்ஸ் தான் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது நந்தி ஹில்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து செய்யார். இது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ்ன்னு சொல்லி ஃபேமஸான ஹில்ஸ் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை கிட்ட அங்கே இருக்கு, அங்கே ஆரிஜினேட் ஆகுது. திருவண்ணாமலை வந்து ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொன்னியார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தென் பெண்ணையார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, சவுத் பெண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரிவர் நமக்கு தெரியும், ஆனால் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னு கேட்டாங்கன்னா பொன்னியார். இதுவும் வந்து நந்தி ஹில்ஸ்ல தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இங்கே பாருங்க, இங்க இருந்தால் ஆகுது.
இது செகண்ட் லாங்கஸ்ட் ரிவருங்கிறதுனால நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். இது வந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். ஸோ இது தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். செக்மெண்ட்டாக பிரிச்சு படிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த செக்மெண்ட் மட்டும் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வெள்ளாரை பற்றி படிச்சிடலாம். இந்த வெள்ளாரை பற்றி படிச்சதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து முடிஞ்சது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து முடிஞ்சது. வெள்ளார் பார்த்தீங்கன்னா கல்ராயன் ஹில்ஸ். இது கல்ராயன் ஹில்ஸ்னாவே அது சேலத்தில் இருக்கிறது வெரி ஃபேமஸான ஹில்ஸ். அங்கே வந்து வெள்ளாருங்கிற ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஸோ பாலார், செய்யார், பொன்னியார், வெள்ளார். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த சைடில் நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பவானி ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த ஏரியாவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் செகண்ட் பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா காவேரியோட ட்ரிபியூட்டரிஸாக கூட எடுத்துக்கலாம். பவானி இது வந்து இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ். ஓகே, எஸ் போட மறந்துட்டேன். நீலகிரிஸ் அதாவது இதோட மெயின் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு. நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நொய்யலார். ஓகே, நொய்யலார் இது வந்து வெள்ளியங்கிரி ஹில்ஸ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் சிறுவாணி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா முத்துக்குளம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பாலக்காட்டில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ரிவராக வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வால்பாறை. இதுவும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் வருது. ஸோ இதில் பாருங்க, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த செய்யார் இருக்கு இல்லையா, இந்த பாலாரோட ட்ரிபியூட்டரிஸ். இந்த டீனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து மெயின் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மெயின் ரிவர்னு பார்த்தீங்கன்னா பொன்னியார் இருந்தாலும் இந்த அடுத்து பாலாரோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் வந்து செய்யார். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே இந்த ட்ரிபியூட்டரி வந்து செய்யார் ட்ரிபியூட்டரி வந்து இந்த பாலார் ட்ரிபியூட்டரியோட ஜாயின் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பவானியா, இந்த சிறுவாணின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஆரிஜினேட் ஆகுது இல்லையா. இந்த சிறுவாணி வந்து பவானியோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா, சம்பார் இது வந்து இங்கே ஜாயின் ஆகி பவானியும் சிறுவாணியும் சேர்ந்து காவேரியோட ஜாயின் ஆகும். அப்போ இந்த பவானியோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து சிறுவாணி ரிவர். இப்போ அதோட சேர்த்து இந்த நொய்யல் ரிவர் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து காவேரியோட ஒன் டைப் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர்லாம் ஜாயின் ஆகி காவேரியோட ரிவர்ல கலந்துருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து காவேரி. இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இது 497 கிலோமீட்டர்ஸ். இது வந்து கூகுளோட இன்ஃபர்மேஷன். புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாங்கஸ்ட் ரிவர் இன் தமிழ்நாடு காவேரி. இது வந்து தலக்காவேரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. தலக்காவேரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகிரிங்கிற ஏரியா, கொடங்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா, அந்த இதில் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். எம்பிசியில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. லென்த் கேட்பாங்க. லென்த் வந்து 805 கிலோமீட்டர்ஸ். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்கூல் புக்ஸில் பிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம், அதில் படிச்சுக்கலாம். இங்கே இது வந்து கூகுளோட டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது, செகண்ட் பார்ட் முடிஞ்சது. தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டு சிவகங்கை, மதுரை டு விருதுநகர். ஓகே, இந்த ஏரியா தான் கவர் பண்ணுது. ராமநாதபுரம் இன்க்ளூடட். ஓகே, இதுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைகை. இது பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது. அந்த வருசநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அங்கிருந்து வைகையும் ஆரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரிவர் ஆரிஜினேட் ஆகுது, வெய்ப்பர் அப்படிங்கிற ரிவரும் ஆரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கும்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரு நேம் தான். இது வந்து சத்தூர்கிரி ஹில்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஓகே, இங்க இருக்க சத்தூர்கிரி ஹில்ஸ்ல இருந்து இது ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இதுவும் முடிஞ்சது. தேனி டு சிவகங்கை, மதுரை டு இந்த ரீஜியன்ல மூணு ரிவர் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தாமிரபரணியோட ரிவர் வந்து பொதிகை ஹில்ஸ், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடியில ஒன்று ஓடுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சித்தார், இதுதான் லாஸ்ட் ரிவர். இது பார்த்தீங்கன்னா குற்றாலம், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இவ்வளோதான். மெயினாக 14 ரிவர்ஸ் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இதில் மிஸ் ஆன ஒரு ரிவர் இருக்கு. அது வந்து அமராவதி ரிவர். அப்புறம் இன்னொரு ரிவரும் இருக்கு. அது இப்போ இங்கே ஒரு ரிவர் இருக்கும். நான் இந்த ஒல்லார் ரிவர் இங்கே இருக்குங்களா, பட்டுக்கோட்டை கிட்ட, புதுக்கோட்டை கிட்ட அங்கே இருக்கு. ஓகே, இந்த 2 ரிவரும் மிஸ் ஆகுது. மற்றபடி புக்கில் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற ரிவர்ஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதோட ஆரிஜின் ஆஃப் சோர்ஸ் இது மெயினாக ஃப்ளோ ஆகிற டிஸ்ட்ரிக்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்கும். மினரல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, நம்மளோட இந்தியாவில் 6% ஆஃப் த பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு 3% ஆஃப் த வாட்டர் தான் இருக்கு. ஓகே, அப்புறம் 4% ஆஃப் த லேண்ட் ஏரியா தான் இருக்கு. ஸோ இந்த 4% ஆஃப் த லேண்ட் ஏரியாவில் தான் இந்த மினரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரோத் ஆகிக்கணும்.
அந்த மெயினான ரிசோர்ஸஸ் எல்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த லிக்னைட் இங்க வந்து லிக்னைட் எடுக்கிறாங்க. இந்த கார்பரேஷன், அதாவது இந்த கம்பெனி இங்க வந்ததுல இருந்து இந்த கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப அதிகமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் அர்பனைசேஷன் ஆக ஆரம்பிச்சது. டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட், ஃபெர்டிலைசர், அப்புறம் வந்து கார்பனைசேஷன், இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மேக்னடைட் மைனிங், இது வந்து சேலம்ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாக்சைட் ஓர் மைனிங் ஏற்காட்ல பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அயன் ஓர் கஞ்சா மலையில பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மாலிபெட்னம், இது வந்து கரடிக்குட்டம் அப்படிங்கிற மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஏரியால பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இது வந்து புக் பேக் கொஸ்டின், இது எங்க பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து புக் பேக் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அயன் கஞ்சா மலைனா கஞ்சா தான் கிடைக்குன்னு பார்த்தா அயன் கிடைக்குது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அயன் கிடைக்குது. ஏற்காடு அப்படின்னா பாக்சைட். ஓகே, ஏற்காடுல வந்து பாக்சைட் கிடைக்குது. மேக்னசைட்ல வந்துட்டு சேலம்ல கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் நேஷனல் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கு, அது நேஷனல் லெவலில் எவ்வளோ ஷேர் தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், அதை படி பார்க்கலாம். இருக்கிறதுல தமிழ்நாட்டோட மினரல் ரிசோர்ஸஸ் வந்து எது அதிகம் பார்த்தீங்கன்னா லிக்னைட். ஓகே, அது வந்து டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா 30 அரௌண்ட் நம்ம ஞாபகத்தில் மட்டும் படிக்கலாம். 30 to 75, 87% ஆஃப் த லிக்னைட் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறதுனால கேட்கறதுக்கான சான்சஸ், டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்மிகுலேட், அப்புறம் இந்த கிராஃபைட், அதுக்கப்புறம் இந்த மோனோசோயிட், இது எல்லாத்துக்குமே இந்த ரிசர்வ் வந்து ஒரே வேல்யூ தான். ஓகே, 2 2 2. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட வேல்யூவும் பாருங்க. நேஷனல் ஷேர் பாருங்க 33. ஓகே, இது வந்து 66. இது பார்த்தீங்கன்னா இது 22ன்னு இருந்ததுன்னா 2 3s are 23ன்னு வச்சுக்கலாம். 2 3s are 66ன்னு வச்சுக்கலாம். அரௌண்ட் இது வந்து 25 கிட்ட போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம நேஷனல் ஷேரை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து 87. ஓகே, 87%. இது பார்த்தீங்கன்னா கிராஃபைட், இது எல்லாத்துக்கும் சேம். அந்த ரிசர்வ் 10 2 000 அந்த நேஷனல் ஷேர் மட்டும் வெரி ஆகுது. 3 நடுவில் 3 போட்டுக்கோங்க. இது 25, இது வந்து 66. ஓகே, இது போக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கிராஃபைட் பார்த்தோம். கிராஃபைட்டோட மேலே இந்த இது ரெண்டுக்கும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 8, அப்புறம் 000 இது வந்து 98. ஓகே, இது 8, இது 98. இந்த நம்பர் லார்ஜரா இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். லைக் இது வந்து 28, இது வந்து 38. நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இந்த ட்ரிக் வச்சிருக்கேன். இந்த சிர்கானும் இந்த இலிமினைட் அப்படிங்கிறதும் வந்துட்டு லிமைட் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ல படிச்சுக்கலாம். இது வந்து ரிசர்வ் டன்னு, இது 8, இது 98, இது வந்து நேஷனல் ஷேர். இங்க 98 இருக்கிறதுனால கம்மியா 28 38 அப்படிங்கிற பேட்டர்ன்ல படிச்சுக்கலாம். ஓகே, ஈஸியா ட்ரிக்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் அண்ட் ருட்டைல், இதுல பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரிக் எதுவும் இல்லை. ரிமைனிங் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ருட்டைல் வந்து 5%, வந்து 27. ஓகே, இதோட பர்சன்டேஜ் வந்து 27. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 23க்கு 42%, 27%, 42%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக்னடைஸ், இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் வரும். இது வந்து இதோட இதுதான் வந்து கம்மியாக இருக்கு. 17%. எது அதிகமாக கிடைக்குது லிக்னைட், இது கம்மியாக கிடைக்குது மேக்னடைஸ். இந்த மேக்னசைட் வந்து எங்க எடுக்கிறாங்க சேலத்தில். ஓகே, இது 17%. ஓகே, இப்போ சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர் ரிசோர்சஸ். ரெயினுக்கான மேஜர் சோர்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இரிகேஷனுக்கான மெயின் ரிசோர்சஸ் வந்து வெல் 56%. நெக்ஸ்ட் ரிவர் பேசின் இன் தமிழ்நாடு, மொத்தம் 17 ரிவர் பேசின்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 14 ரிவர் சிஸ்டம் நம்ம 4 பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா பாலார், பொன்னியார், வெள்ளார் அப்படிங்கிற ஒரு 3 ரிவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் செய்யார் அப்படிங்கிற பாலார், பொன்னியார், செய்யார், வெள்ளார்னு சொல்லிட்டு 4 ரிவர் பார்த்தோம். இந்த பவானி, சிறுவாணி, நொய்யல், காவேரி அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தோம். இந்த எண்ணில் இந்த தேனி டு சிவகங்கை, மதுரை டு இந்த கீழே ஒரு இது இருக்கும் இல்லையா விருதுநகர், இந்த ரீஜன்ல பார்த்தீங்கன்னா என்ன ரிவர் ஓடுது, வைகை, வெய்பர், அப்புறம் குண்டர் அப்படிங்கிற ரிவர்லாம் ஓடும் இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்து தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ரீஜன்ல தாமிரபரணிங்கிறதும் சித்தாருங்கிற ஒரு ரிவரும் ஓடுது. ஸோ இந்த மாதிரி இந்த செக்ஷனாக பிரித்து படித்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மினரல் ரிசோர்சஸ். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து கடலூர்ல இருக்கு. இந்த கார்பரேஷன் வந்ததுனால, லிக்னைட் கார்பரேஷன் வந்ததுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸா வளர்ந்துச்சு. அது போக அதுல வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்துச்சு, ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்துச்சு, கார்பனைசேஷன் பிளான்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்னசைட் வந்து மைனிங் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேலம். பாக்சைடோட மைனிங் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா
ஏற்காடு. ஓகே. அயன் வந்து கஞ்சாமலை. மாலிபெட்னியம் வந்து கரடிக்குட்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. இப்போ நம்ம அந்த ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா லிக்னைட் தான் 87% வந்து நேஷனல் ஷேரு, 275 சம்திங் ஷேர் அந்த ரிசர்வ் டன்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாக அந்த ரிசர்வ் டன்ஸோட வேல்யூ இது மூணுக்கும் ஒன்று. வெர்மிகுலேட், கிராஃபைட், அப்புறம் வந்துட்டு இந்த மோனோசாய்ட், இது ரெண்டுத்துக்குமே வந்து 2,000,000 டன்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 33 நேஷனல் ஷேர் தருது. இது பார்த்தீங்கன்னா 66, இது வந்து 25% நேஷனல் ஷேர். இந்த ஜிர்கானியம் அண்ட் இந்த இல்மைட் அப்படிங்கிற இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் பேட்டர்ன் இல்லாமல் இருக்கும். பேட்டர்ன் இது கொஞ்சம் அதிகம். இது பார்த்தீங்கன்னா 8,000,000, இது 98,000,000. இது 98 இருக்கிறதுனால நேஷனல் ஷேர் வந்து 28. அப்புறம் இது வந்து ஜிர்கானியம் நேஷனல் ஷேர் வந்து 38%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் அண்ட் ருட்டைல். இது வந்து 23,000,000 டன்ஸ் இருக்கு. நேஷனல் ஷேர் பார்த்தீங்கன்னா 42. ருட்டைல் பார்த்தீங்கன்னா இதோட நேஷனல் ஷேர் வந்து 5,000,000. நேஷனல் ஷேர் பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட் வந்து மேக்னசைட். இதான் வந்து கம்மியான நேஷனல் ஷேர் இருக்குது, 17%. இதோட ரிசர்வ் டன் பார்த்தீங்கன்னா 73,000,000. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.